ஹியூமன்ஸை வேல்யூ பண்ணிகிட்டு இருந்த வேர்ல்ட்லாம் மாதிரி இப்போ வேர்ல்டையே வேல்யூ பண்ணுற ஒரே விஷயம் மணி. ஸ்பாட்டன்ஸ், நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்படின்னு புரியல. சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. காய்கறி என்னமோ 40 ரூபா தான் இருக்கும். மிச்சம் 10 ரூபாவை அம்மாட்ட கொடுக்காம போயிட்டு வரதுக்கான சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லி நம்மளே வச்சுப்போம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தேவைப்படுற ஒர்க்கை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கான பேமெண்ட்டை சார்ஜ் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங். இங்கே உங்களுக்கு பாஸ்ன்னு யாருமே இல்லை. நீங்கள் எம்ப்ளாயியாக யாருக்கிலையும் வேலை செய்ய வேணாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதணும். என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கிட்ட ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதி தர சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவளுக்கு கேன்டீனில் லஞ்ச் வாங்கி கொடுத்துருவேன். இங்கே எனக்கு தேவையான ஒர்க் ரெக்கார்ட் நோட் எழுதுறது. அதை முடிச்சு கொடுக்குற பொண்ணு ஃப்ரீலான்சர். அதோட சர்வீஸ் காஸ்ட் நான் லஞ்ச் வாங்கி கொடுக்கறது. இதை ரியல் வேர்ல்ட் மணியில் சார்ஜ் பண்ணால் அது பேர் தான் ஃப்ரீலான்சிங். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், ஐம் ராகவ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரீலான்சிங் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணலாம், இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே ஒர்க் பண்ணலாம். இங்கே பாஸ்ன்னு யாரும் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ். நீங்கள் எப்போ வேணால் ஒர்க் பண்ணலாம், மார்னிங் ஆர் நைட், உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து. உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லை. இதுக்காக நீங்கள் இந்த டிகிரி வாங்கணும், இத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மேட்ரு, ஸ்கில்ஸ். ஃப்ரீலான்சிங்கோட மார்க்கெட் குளோபல் லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். நீங்கள் இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு யூஎஸில் இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ணிக்கிட்டே போக முடியும். சரி, ஓகே ப்ரோ, ஃப்ரீலான்சிங்னா எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதோட ஸ்கோப் இப்படி இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், அதெல்லாம் எங்கே போய் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இன்டர்நெட், ஃபோன் இல்லை லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ரீலான்சிங்கை வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்டர்நெட், மொபைல் ஃபோன், லேப்டாப், இதை வச்சு 4 இன்டிமேண்ட் ஸ்கில்ஸ் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக 10 to 20,000 earn பண்ணலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரியேட்டர் இருக்காரு. அவருக்கு டெய்லியும் கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும். ஆனால் அவருக்கு கண்டென்ட் எழுதுறதுக்கு டைம் இல்லை. அதனால அந்த ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்லை நல்லா லேர்ன் பண்ணிட்டு அவரோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இதோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் கிரியேட்டர் எக்கானமி எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டீம் வச்சுருந்துருப்பாங்க. பட் ஸ்மால் கிரியேட்டர்ஸால் அந்த மாதிரி தனியாக ஒரு டீம் வச்சு அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. அந்த டைமில் அவங்க எல்லாருமே ஃப்ரீலான்சர்ஸை தான் ஹையர் பண்ணி அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டென்ட் ரைட்டிங் இன்னுமே ஈஸி ஆகிடுச்சு. பிகாஸ் ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT எல்லாம் வச்சு நீங்கள் எந்த டாபிக் சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான ஐடியாஸ்லாம் அழகாக அதில் ஜென்ரேட் பண்ணி அதை ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிட முடியும். கான்டென்ட் ரைட்டிங்க்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 2000 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் 0.5 to 2 rupees earn பண்ணலாம். அப்படி பார்த்தா ஒரு வீடியோக்கு உங்களால் 1000 rupees சார்ஜ் பண்ண முடியும். என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்ட் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முதல்ல எப்படி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒரு 10 minutes வீடியோ இருக்குன்னா அதை எப்படி டாப் டு பாட்டம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதணும். இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆடியன்ஸ் எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்கலான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஒரு ஆவரேஜ் ஸ்கிரிப்டை ஒரு மாஸ்டர் பீஸாக மாற்றுற மேஜிக் எடிட்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு விஷுவல் மேஜிக்கை உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா 5,000 10,000 என்ன, ஸ்டார்டிங்லேயே 20,000 வரை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கிரியேட்டர் எக்கானமியில் மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்கில்லு வீடியோ எடிட்டிங் தான். இதோட ஸ்கோப் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்கோப் போகவே போகாது.
ட்ரெடிஷ்னல் யூடியூப் லாங் ஃபார்மேட் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சினிமா, மூவி எடிட்டிங் வர எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர எல்லாத்தையுமே நீங்கள் யூடியூப்லேயே லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு விஷயம் தான், அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணணும். பட் இதில் ஒரு கேட்ச் என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். பட் தென் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஒர்த் லேர்னிங். உங்ககிட்ட ஒரு கேமிங் லேப் இல்லை ஒரு பேசிக் லேப்டாப் இருந்தாலே போதும். DaVinci Resolve பெஸ்ட் ஃபார் எடிட்டிங். சப்போஸ் கேமிங் லேப்டாப் இல்லைன்னா பேசிக் லேப்டாப்பில் CapCut PCலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ என்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் CapCut மொபைல். அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ எப்படி உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். ஸோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இஃப் யூ ஆர் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இன் வீடியோ எடிட்டிங். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்கிறேன். நார்மலாக ஒரு கிராஃபிக் டிசைனர் ஐடி கம்பெனியில் கோடிங் போடுறவங்கள விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இன்டர்நெட் பூம் ஆனதுனால நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸஸ் அண்ட் கம்பெனிஸ்க்குலாம் சோஷியல் மீடியாவை நம்பி தான் அவங்களோட சேல்ஸே இருக்குது. சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோகோ, ஈவன் கிரியேட்டர்ஸ்க்கு தம்ப்நெயில்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கிராஃபிக் டிசைன் யூஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ஒரே ஒரு டூல் தான், ஃபோட்டோஷாப். ஒரு ஆவரேஜ் கிராஃபிக் டிசைனர் ஈஸியாக ஒரு தம்ப்நெயிலுக்கு 500 to 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே ஒர்க் லோட் கம்மி, பட் ஏர்னிங்ஸ் அதிகம். டெய்லியும் 1 to 2 தம்ப்நெயில்ஸ் இல்லை போஸ்டர்ஸ் இல்லை லோகோஸ் டிசைன் பண்ணுறீங்க. 500 per போஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 30 days யூ கேன் மேக் அப் டு 15 to 30,000, which is more than a salary of corporate job. ஸோ அகைன் இதை நீங்கள் ஈஸியாக யூடியூப்ல லேர்ன் பண்ணலாம். எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்குது, நிறைய தமிழ் சேனல்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிஜிட்டல் கராஜில் கூட நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணி வித் சர்டிஃபிகேஷன் மாஸ்டர் பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, நான் கிராஃபிக் டிசைனிங் தான் லேர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டை செக் பண்ணுறீங்க. பட் நீங்கள் பை பண்ணல, ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணிட்டு வெளியே வரீங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த லேப்டாப்போட ஆட் வந்து முன்னாடி நிற்கும். நீங்களும் 2 முறை 3 முறை அந்த ஆடை ஸ்கிப் பண்ணுவீங்க. 4வது முறை அந்த ஆட் உங்ககிட்ட வரப்போ உங்களே ரெஜிஸ்டர் பண்ணாமல் நீங்களே அதை ஆட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணிடுவீங்க. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்களோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்டுறதுக்கு பின்னாடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நிறைய சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் தான் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மூலியமாக உங்களால் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். இதில் உங்களால் மினிமம் ஃப்ரம் 5,000 to 20,000 ஏர்ன் பண்ண முடியும். பட் இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, எப்படி ஆடை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதை எப்படி கரெக்டாக டார்கெட் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டார்கெட் ஆடியன்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப் சர்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் லேப்டாப் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கரெக்டாக ஆட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் டார்கெட் ஆடியன்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம தலைவன் யூடியூப் இருக்கான், கூகுள் டிஜிட்டல் கராஜ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த PS5 உங்களால் வாங்க முடியும். எனக்குமே PS5 வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. எல்லா பசங்களுக்குமே PS5 வாங்கணுன்ட்டு ஆசை தான் போல். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்பார்டன்ஸ், இந்த எல்லா ஸ்கில்ஸையும் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும், இதை நான் யாருக்கு தேவைப்படும், நான் யாரை கிளையண்ட்டாக பிடிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் எடிட் பண்ணி அதை ஒரு கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதே தான் கிராஃபிக் டிசைனிங், ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டு 5 ஒர்க்ஸை ரெடி பண்ணி அதை கரெக்டாக கிளையண்ட்ஸ்க்கு காமிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் கிளையண்ட்ஸை அவுட்ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்னா என்னென்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அவுட்ரீச் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கில்லை ஃப்ரீலான்சிங் மூலயமா அவங்களுக்கு ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் வேலை எப்படி ஒரு பர்சனை அவுட்ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிஎஃப்ல என்ன மெசேஜ் பண்ணணும், எப்படி நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே, பட் என்னோட பிரெயினே எனக்கு முதல்ல ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. நான் எப்போ பார்த்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கேன், எந்த ஒரு விஷயத்தையுமே உருப்படியாகவே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னீங்கன்னா
இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் that's it for my Spartans. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்னென்ன கொரிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் ஷூட் பண்ணுங்கள். ஐம் ஆல்வேஸ் ஓப்பன் டு ரிப்ளை. பை த வே, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங் கண்டென்ட் கொடுக்க சப்ஸ்கிரைப் ராகவன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஃபைலில் இன்னொரு ஆசமான கண்டென்ட்டை உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.